எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து தையலை வந்து நான் தையல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த தையலில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம கதைக்கலாம்ன்றது தான் இன்றைக்கி நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், தையல் தொழில் மட்டும் இல்லைங்க, எந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாலும் அதில் ஒரு எதிரி, அதில் வந்து ஒரு போட்டி, பொறாமை, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே பர்சனலாக சொல்ல போனால் எனக்குமே நிறையவே அனுபவங்கள் இருக்குது. ஸோ தையல் தொழிலையும் இருக்கா நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் தையல் தொழிலுமே இருக்குது. நீங்கள் ஒரு 2 பேரை போட்டு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாராலையுமே நீங்கள் வந்து போட்டி, பொறாமை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி உங்களுக்கு இருக்கும். அதிலே நீங்கள் வந்து இது வந்து வேண்டாம், நமக்கு இந்த இப்படியான ஒரு தொழில் வேண்டாம், நம்ம பேசாமல் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருப்போம் என்ற ஒரு நிலை வந்து உங்களுக்கு உருவாகும். அது எனக்குத்தான் உருவாகிருக்குன்னு சொல்லலை, எல்லாருக்குமே உருவாகும். ஸோ இந்த தையல் தொழிலில் நம்ம நிலைக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்ன்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தையல் தொழிலில் நீங்கள் நிலைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியான தைரியம் வந்து உங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்களே தைரியப்படுத்தி கொள்ளணும் எல்லா விஷயத்துலையுமே. இன்னும் நீங்கள் ஒரு சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இல்லைன்றதுக்கு ஒரு 4 பேர் வந்து சொல்லுவாங்க. அது எப்படி நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்றதுக்கு ஒரு 4 பேர் வந்து நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, உன்னுடைய ப்ளவுஸிൻ്റെ கட்டிங் நல்லா இல்லை, உன்னுடைய ஸ்டிச்சிங் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் வந்து எங்கேருந்தோ கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் அதை நல்லா இருக்குது, நீங்கள் ஓகே நீ சொல்கிறேன்டா சொல்லு, நான் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கொள்ளணும். நான் ஸ்டிச் பண்ணுறதோ இல்லை நான் தையல் துறைன்னு மட்டும் சொல்லலை, நீங்கள் என்ன வேலையிலையுமே நீங்கள் செய்கிற தொழிலை வந்து குறை சொல்கிறதுக்கான 4 பேர் இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து உங்களில் வந்து நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்து உருவாகணும். அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து நம்பிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எல்லாருமே அப்படி இருப்பாங்களாண்டா இல்லை. ஒரு சிலர் வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து பழகக்குள்ள உங்களுக்கே தெரியும் யார் வந்து நம்மளை வந்து உண்மையாகவே நேசிக்கிறாங்க, யார் வந்து பொய்யா வந்து நேசிக்கிறாங்கன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது சொல்லக்குள்ளே நீங்கள் எடுக்கிற வந்து இவர் சொன்னால் ஓகேயா இருக்கும், இவங்க சொன்னால் ஓகேயா இருக்கும் என்றதை விட உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வந்து இவங்க சொன்னால் ஓகேயா இருக்குமெண்டு உங்களோட மனசுக்கு பட்டால் மட்டுமே நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த கையடியில் கொஞ்சம் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் என்று நினைக்கக்குள்ள அதே பதிலை வந்து மற்றவங்களும் சொல்லக்குள்ள அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். அதே மாதிரி வேணுமெண்டே நம்மள குறை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்பிக்கை துரோகங்கள். ஸோ இந்த நம்பிக்கை துரோகம்ன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்க போக்குள்ள அந்த நம்பிக்கை துரோகம்ன்றது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இன்றைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் அதாவது தையல் தொழிலுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த தையல் தொழிலில் வந்து நீங்கள் தொழிலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ 4 பேருக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம்ன்ற ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஆக்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நான் இப்படி தச்சு கொடுக்குறேன், ஸோ உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் வந்து என்கிட்ட தரலாம், நான் வந்து தச்சு தரேன்ன்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நம்பிக்கையானவங்க எவர்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஏனெண்டா நீங்கள் வளர்ந்துடுவீங்க. அவங்க 4 பேர்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்க மூலம் வளர்ந்துடுவீங்கன்றதுக்காக அவங்க யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் நம்ம ஒருத்தரை நம்பி வந்து நான் இப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்களும் உங்களுக்கு தைக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கிட்ட தரலாம், தச்சு பாருங்க அப்படின்ற நம்ம தைக்கிறத வந்து இன்னொருத்தட்ட சொல்கிறோம், நம்ம நம்பிக்கையானவங்கள்ட்ட சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து எவர்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து வேறொருத்தர் தைக்கிறதுக்கு யாராவது இருக்கான்னு கேட்டால் கூட நம்மட பேரை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்குது. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒருத்தரை வந்து நம்பியிருந்தேன். ஸோ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வாரம்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து யூகேயில் வந்து இருக்கிறேன்னு சொல்கிறது. ஸோ அந்த யூகேயில் இருக்கக்குள்ள நம்ம வந்து யாரையுமே நம்ப இயலாது. ஸோ ஒருத்தர் வந்து நம்மளோட கதைக்கக்குள்ள அவங்கள வந்து நம்ம நம்பிக்கொள்வோம். ஸோ நம்பிட்டு இருக்கக்குள்ள நான் வந்து தச்சு கொண்டிருக்கிறேன் நான் வீட்டில் இருந்து. ஸோ அந்த டைமில் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தேன், ஸோ நான் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்க யாராச்சும் கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க எனக்கிட்ட வந்து ஓகே நான் சொல்கிறேன், ஓகே நீங்கள் வந்து தைங்க எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு திருப்ப அங்கால பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை. அவங்களே வந்து கேட்டிருக்காங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீ தைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில்ன்னு கேட்டதுக்கு, அப்படி யாரும் இல்லையே, அப்படி யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆள் வந்து எனக்கிட்டே சொல்லுது, இப்படி நீ சொன்ன நீ, ஸோ அவங்க வந்து அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ இருந்து நான் வந்து டிசைட் பண்ணேன், யாரையுமே நம்பக்கூடாது. அது எப்படியான இடமா இருந்தாலும் நம்ம வந்து யாரையுமே நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து இறங்கக்கூடாது. ஸோ நம்ம இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கேட்டிங்கன்னு சொன்னால் யாரையுமே நம்பாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் வந்து வேன்னு நான் சொல்லுவேன். ஸோ யாரையும் நம்பாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிறது வந்து மிக மிக முக்கியமானது நம்மளுடைய தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும். இதுதான் மெயின் விஷயம் என்று நான் சொல்லுவேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட், நம்மளுடைய சல்வாராக இருக்கட்டும், சாரி ப்ளவுஸாக இருக்கட்டும், என்ன நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் அதுக்குரிய ரேட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கும் அதே மாதிரி நட்டம் வராத மாதிரி, அதே மாதிரி கஸ்டமருக்கும் வந்து அது வந்து அந்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட் வந்து சூட்டபிளான ரேட்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களை சுற்றியுள்ள தையல் தைக்கிறவங்கள்ட்ட வந்து எவ்வளவு என்ன மாதிரி எந்த விலையில் வந்து தச்சு கொடுக்குறாங்கன்றத நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளுங்கள். அறிஞ்சிட்டு அதிலிருந்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்கள் வந்து குறைச்சிக்கொள்ளுங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிட்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுடைய ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பெஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி கையை வந்து வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி கழுத்தை வந்து வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கஸ்டமர் வந்து வருவாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் வந்து ரேட்டையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வாராருன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரேட்டும் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி தைச்சி கொடுக்கக்கூடிய பொருளையும் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட தான் அந்த கஸ்டமர் வந்து வருவாங்க. அதே மாதிரி அவர் வந்து இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து வர பார்க்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வே. ஸோ அந்த ரேட்டு வந்து மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடிய துணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதை வந்து பெஸ்ட்டாக வந்து நீங்கள் செய்து கொடுக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ப்ளவுஸுக்கு லேஸ் வச்சா ஒரு ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணினா அதுக்கு ஒரு ரேட், அந்த மாதிரி வந்து நம்மளுடைய சூழலில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லேஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு சார்ஜ் பண்ணாமல் விடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நட்டம் வராத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி ஒரு டிசைன் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நட்டம் வராத மாதிரி உங்களுடைய கஸ்டமரும் வந்து ஹாப்பியாகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய கஸ்டமரை வந்து நீங்கள் வந்து எவர உதவியும் இல்லாமல் இந்த நம்பிக்கை துரோக
சோகங்கள், அதே மாதிரி கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்து இந்த தையல் தொழிலில் வந்து முன்னேற முடியும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதே மாதிரி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் தையல் துறையில் வந்து நீங்களும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம இதோடைய முடிச்சு கொள்வோம். ஸோ நன்றி, வணக்கம்.